தாய்க்குடி பிறக்குது சொல்ல என்ன பேசுகிறேன் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ வந்து அதாவது வந்து நம்ம பிரிட்டிஷ் வந்து இவ்வளோ நாள் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க, இவ்வளோ நாள் 8 வரைக்கும் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி இல்லை, 1947 வரைக்கும் வந்து நம்ம பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி தான் வந்து, அதாவது இன்றைக்கி 1947 ஓகேவா, இந்த நாள் தான் வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து போராட்டம் பண்ணி இது பண்ணியிருக்கோம். அது வந்து அவனுக்கு போயிட்டாங்க நம்ம நாட்டை விட்டு. நேற்று வந்து பாகிஸ்தான் அவனை விட்டு ப்ளீஸ் ஹெல்ப் அவனை மட்டும் சீக்கிரமாக வந்துட்டு நம்மளை மட்டும் சீக்கிரமாக நான் வந்து கதைறேன். ஓகே கைஸ், வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் ரேட் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்ன நடக்குதுன்னா எனக்கே தெரியல, ஏன்னா எனக்குதே. ஸோ ஒன்றும் இல்லை, ராகவ் ப்ரோ தான் வந்து நம்மளுக்கு அவர் வந்து குயிக் ரேட் சூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் நம்மளும் வந்திருக்கோம். வெயிட் பண்ணுங்க, ஸ்லாக் ஆகுது, இது ஏன் எனக்கு ஆகுதுன்னு தெரில. உங்களுக்கு வந்து இது முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் வச்சுட்டு தான் இங்கே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னா வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் வந்து இது வந்து ரேடை முடிச்சிட்டோம். அது எதுவும் லேக் அதுக்கு மட்டும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. ஸோ தெரிஞ்சு ஏதோ டீமன்ஸில் எனக்கான அவன் தான் ஃப்ரெண்டு. முதல்ல வந்து தண்டர்போல்ட் டெக்ஸ்னு பார்த்தீங்களே, அவன் அதுக்கப்புறமா ஃபயர் பண்ணிட்டர்னு போட்டு அதுக்கப்புறம் இதுவாக போட்டு இப்போ தெரிஞ்ச ஒரு டீமன்ஸில் வந்திருக்கான். ஆனால் 3 தடவை வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிவிபி கம் பிவிபி நான் சொல்கிறேன். நான் வந்து வா யூ பின் யூ பிவிபி யூ வின் பிவிபி ஐ வில் கம் ரெய்டு அப்படின்னு வச்சு ஐயோ நான் வந்து ஒன்று ரெய்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான். ஐ வில் ஹாஸ் த ரெய்டு கம்டா அப்படின்னு சொல்கிறான். அது வந்து நம்ம பிவிபி வின் பண்ணலாம். யாருங்க என்ன ஃப்ரூட் வச்சுருக்காங்களே, சிக் 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 அப்படி ஏன்னா அது ப்ளூ கலரில் என்ன வாட்டு சிங்கிள் ஆட் வேறு ஆகுது. ஆடப்பா இப்போ தான் மெசேஜ் கரெக்டாக வருவாங்க. விடுங்கடா இன்ஸ்டிங்க்ட் போடு எப்பா. உள்ளே போட்டாங்க. பயந்து வர்றா இந்த கேஸா நீனு? ஐயோ எந்த கேஸுங்க இவன்? ஐயோ சீட்டிங் டேஸ். இவன் கஃபேக்குள்ளே போய் இது பண்ணுறான். இங்கே பாருங்களேன், சேவரை வச்சு ஒன்று விட்றான். என் ஃப்ரெண்டு தானா? ஓகே, எங்கேயோ போயிட்டேன். அவனோட ஒரு அடி என்னை எங்கேயோ தூக்கி அடிச்சிது. அங்கே நான் எங்கேயோ போயிட்டேன், நான் அமெரிக்காவுக்கே போயிட்டேன். அவன் அடித்த அடியில் அது வந்து அப்படி நான் வந்து அப்படியே சொல்லிப்பேன். அப்போ தானே வந்து அவன் அடித்தான் ஆனால் வந்து நம்மளாக போனால் வந்து பயந்து வரான்னு சொல்லுவாங்களே. ஆனால் மேலே நான் தான் வேணுட்டே புஷ் பண்ணேன். என்னங்க ஃப்ரூட் யாருக்கிட்ட யாருக்காவது தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிட்ட விக்னேஷ் விக்னேஷ்லாம் ஆச்சு. விக்னேஷ் என்ன பண்ணிருக்க விக்னேஷ் அப்படின்னு கேட்குறான். தம்பி டேய் பேபி பண்ணிருக்கேன்டா, விட்டுடா ப்ளீஸ்டா. ஆனால் அவன் நினச்சிட்டான் உள்ளே போய் செஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க. யாருங்க இவன்? நீ ஏன்டா வெளில வந்த? ஐயோ நான் சும்மா வெளில வந்தேன், நீ ஏன்டா வெளில வந்த? அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுங்க. இவன் ஏன் ஞாபகம் இருக்கா? இவன் தான் முதல்ல நம்ம சேனல் ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து நம்ம முதல் ஃப்ரூட்டை கொடுத்தாங்களே அவன் தான். அவன் ஹரிதான். ஸோ வந்து இவன் சீட்டிங் என் ஃப்ரெண்டு தான். நெட்டி யாருங்க இவன் தான் நெட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் நெட்டி ஏன்டா என்னது இது? வாங்க ஃப்ரெண்ட் இருக்கான், அங்கே போவோம். நான் போகிறத பார்த்துட்டு அவனும் மேலே வரான். ஐயோ சாரி ஹரி, அவனை வந்து கொஞ்சம் நான் போகிறேன்னு சொல்லி 4 ரேட் ரிசல்ட்லி உடைய கொட்டான். சரி ஐயோ ஹவுடே அவேக்கன் மை புத்தா தான் வந்து புத்தா ரேட் பண்ணுறோம். நான் குவேக் ரேட் அவர் நமக்கு இது பண்ணியிருக்காரு. எனக்கே வந்து குவேக் ரேட்டே வருந்துச்சு, ஆனால் புத்தா ரேட்டில் மட்டும் ப்ரோ ஹவு டு அவேக்கன் ரேட் அப்படின்னு கேட்குறான். வெயிட் பண்ணுடா. அதாவது வந்து புத்தா ரேட்ரா சொன்ன அசிங்கமாக விடுமே, திட்டு எடுப்பாங்க. கம்முன்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுவோம். நமக்கு என்ன வாடா. கிட்ஸ் ட்ராகன் ஃப்ரூட் கிடச்சிச்சு. ஓ மை காட், ட்ராகன் ஃப்ரூட். இந்த வச்சுக்கோ. நான் புத்தா எவனும் ஃப்ரூட் வச்சுருக்கான். இவன் வந்து எப்படி அவேக்கன் பண்ணுறது தான் கேட்குறான். ஓகே, முதல்ல வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுதுனால வந்து பிபின்னு சொன்னேன். அவன் வந்து இல்லை நான் செத்துடுவேன், எனக்கு தெரியும்டா, நீ பயங்கரமாக அடிச்சிடுவேன்னு சொன்னான். ஓகே அப்படின்னு நான் விட்டேன். ஓகே, இது வந்து ஏன் ஸ்டக்காகி வருதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. தயவு செஞ்சு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அதனால இந்த மாதிரி எனக்கு ஆகுதுங்க. இந்த அவன் நடிக்கட்டுமாடா தம்பி, அவன் நடிக்கட்டுமா? ஷுட் ஐ கில் யூ? ஓகே என்னங்க அங்கேயே நின்ட்டான்? என்னங்க பையன் அங்கேயே நின்ட்டான். டாமி என்னாச்சு?
ஏய் என்ன ஆச்சு இப்போ? ஏண்டா எறும்பு கூட அதை தாண்டி வந்துடும்டா. ஏண்டா ஒன்றால் வர முடியலடா எப்போ? இவனால வர முடியாது. ஓடுறா என்ன புத்தா லீப்பு போட்டு விட்றேன் பாருங்க. இப்போ ஓகே கைஸ், வேறு ஒரு விக்னேஷ் வாங்க ப்ரோ கம் ரைடு வாங்க ப்ரோ. ஸோ வந்து இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். மறக்காமல் அது வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த நாள் வந்து நல்லா வந்து இதுவாக இது பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி தான் இண்டிபெண்டன்ஸ் டேனால நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் என்னென்னா நம்மளோட சுதந்திர நாள். அதனால் வந்து நம்ம வந்து அதை இது பண்ணியே ஆகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டம்லாம் பண்ணி தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நம்மளும் அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து வாழ்ந்தாலும் நமக்கே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.